சில சி ஷார்ப் வந்து அந்த C++, விஷுவல் C++ஓட அட்வான்ஸ்டு லாங்குவேஜ். ஏன்னா சி ஃபேமிலினா வந்து ஒன்லி ஃபார் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு தான் சொல்லி இருந்தது. சி லாங்குவேஜ், C++, VC++எல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த டிரான்ஸ்லேட்டர், இந்த இன்டர்பிரேட்டர், கம்பைலர், அந்த மாதிரி. அப்புறம் டிவைஸ் டிரைவர்ஸுங்க. ஸோ அதெல்லாம் வந்து எழுதுறது. ஏன்னா இப்போ நம்ம ஆண்ட்ராய்டில் இருந்து அதுக்கு முன்னாடி இருந்த சிம்பியான்லேருந்து ஸ்மார்ட் டிவைஸஸோட ஓஎஸ் இருந்தாலும் சரி, விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், செனிக்ஸ் இந்த மாதிரி ஓஎஸ் எல்லாமே C++, VC++ல எழுதுனது தான். பட் அது ஒன்லி ஃபார் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு மட்டும்தான் இருந்தது. சி ஷார்ப் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ லாங்குவேஜை வந்து கண்டுபிடிச்சாங்க. அது சி ஃபேமிலி தான். அதான் சி ஷார்ப் அப்படின்னா இன்னும் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸை சேர்த்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி, கரண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு அது அப்படி இதை மாடிஃபை பண்ணிருக்கிறதுனால தான் சி ஷார்ப் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சாங்க. இந்த சி ஷார்ப் வந்து சி ஷார்ப்பில் இருந்து தான் .NET ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லி ஒரு டெக்னாலஜியை சி ஷார்ப் லாங்குவேஜை வச்சு தான் எழுதுனது .NET ஃப்ரேம் ஒர்க்கு. அதுக்கப்புறம் அந்த சி ஷார்ப் வந்து அப்ளிகேஷன் இண்டிபெண்டாக மாறிடுச்சு. அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர் மட்டும் எழுதுகிற சி ஃபேமிலியோட சி ஷார்ப்பு எதை வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து எழுதலாங்கிற மாதிரி மாறிடுச்சு. அதாவது தட் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், வெப் அப்ளிகேஷன், சிஸ்டம் சாஃப்ட்வேர், பிஸ்னஸ் அப்ளிகேஷன், எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் எழுதுகிற மாதிரி சி ஷார்ப்பை மாற்றிருக்கிறாங்க. இதில் நிறைய அந்த ஜாவா, C++, அதுக்கப்புறம் ஜாவா கூட C++ல இருந்து டெரைவ் பண்ண லாங்குவேஜ் தான். அதில் C++ல இருக்கிற ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற பாயிண்டர்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சம் அடிஷனல் ஃபியூச்சரை சேர்த்தனது தான் ஜாவா. பட் இவங்க C++, ஜாவா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு அது அப்படி ஒரு சில கான்செப்ட்டுங்களாம் ஆட் பண்ணி உருவாக்கினது தான் சி ஷார்ப். அதனால் சி ஷார்ப் அப்படிங்கிறது எல்லா அப்ளிகேஷனும் எழுத முடியும். அப்ளிகேஷன் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் சி ஃபேமிலியில் வரதுனால சி ஃபேமிலியில் இருக்கிற லாங்குவேஜஸ் எல்லாமே எவர்கிரீன் லாங்குவேஜஸாக தான் வந்து இருக்குது. இப்போ இதில் நம்ம இந்த இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆக்சுவலாக சி ஷார்ப், இன்ட்ரடக்ஷன் டு சி ஷார்ப்பும் அட்வான்ஸ்டு சி ஷார்ப்பு. ஸோ இன்ட்ரடக்ஷனில் வந்து ஓவர்வியூ, சி ஷார்ப்பை பற்றி ஓவர்வியூ, ஜாவாவுக்கும் C++க்கும் சி ஷார்ப்புக்கும் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸை பார்க்குறது. அப்புறம் டேட்டா டைப்ஸு, அப்புறம் எக்ஸ்பிரஷன்னா அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன், ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன், அந்த மாதிரி அந்த ஆப்ரேட்டர்லாம் இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. அப்புறம் வேரியபிள், ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன், வேரியபிள் டெக்ளரேஷன் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் இதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, கிளாஸஸ், ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷனில் பார்க்க போகிறோம். அட்வான்ஸில் வந்து ஏன்னா இது காம்பனண்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஆக்சுவலாக C++, ஜாவா இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். அது கிளாஸு, ஆப்ஜெக்ட்டு, இன்ஹெரிடன்ஸு, பாலிமரிசம் அதெல்லாம் வரும். இது காம்பனண்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். காம்பனண்ட்னா ஒரு கிளாஸஸ்னால் அந்த கிளாஸஸுக்குள்ளே நிறையா டேட்டா டைப்ஸு, ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் காம்பனண்ட் அப்படின்னா அதுக்குள்ளே நிறையா கிளாஸஸ் இருக்கும். அதாவது ரிலேட்டட் கிளாஸஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு கொடுத்தது தான் காம்பனண்ட்டு. இது காம்பனண்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ்ங்கிறதுனால அதுக்கு அது வந்து காம்பனண்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் வந்து என்னென்னா சூப்பர் செட் ஆஃப் வந்து ஊப்ஸு. ஏன்னா ஊப்ஸு ப்ளஸ் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். அதனால் ஊப்ஸில் இருக்கிற இன்ஹெரிடன்ஸு, பாலிபெர்மிஷன், ஸோ இது எல்லாமே வரும். டேட்டா என்கேப்சுலேஷன் எல்லாம் வரும். அடிஷனலாக சம் ஃபீச்சர்ஸ் வரும். இப்படி பார்த்தா இன்ஹெரிடன்ஸு, இன்டர்ஃபேஸஸ்னு சொல்லி ஒரு கான்செப்ட் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் டெலிகேட்ஸ் இருக்குது. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை வந்து அதிகப்படுத்தாங்க. ஜாவாவிலே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் உண்டு, எரர் ஹேண்ட்லிங்கு இதில் தான் இருக்குது. நேம் ஸ்பேஸ் அண்ட் அசம்பிளிசஸ் அப்படின்னு சொல்லி அது தனியாக எப்படி அங்கே ஹெட்டர் ஃபைல்ஸ்லாம் குரூப் பண்ணமோ அந்த மாதிரி இங்கே நேம் ஸ்பேசஸ், அசம்பிளிஸ்னு சொல்லி தனியாக கொடுக்குறாங்க. அப்புறம் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லி ஒரு கான்செப்டை அது மார்க்கிங் பண்ணுறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் வந்து ப்ரோக்ராம் மட்டும் அட்ரிபியூட் பண்ணி, தட் இஸ் மார்க் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கிற ஒரு சில அவுட்புட் இதெல்லாம் ஹோல்டு பண்ணுறதுக்காக அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்புறம் த்ரெட்டிங், இது மல்டி த்ரெட்டிங் சப்போர்ட்டட். இது அப்புறம் XML காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஏன்னா XML ஃபார்மேட், ஏன்னா XML கன்வெர்ட் பண்ணால் போர்ட்டபிலிட்டி இருக்கும். இதிலேருந்து ஜென்ரேட் பண்ணுற ஒரு அவுட்புட்டை இன்னொரு ஏதாவது ஒரு டெக்னாலஜி கூட கொண்டு போய் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது ஜென்ரேட் பண்ணுறதை அதுக்கு இன்புட்டாக கொடுக்க முடியாது. ஆனால் XML அப்படிங்கிறது ஒரு காமன் ஃபார்மேட்டு. ஸோ இப்போ ஆரக்கிளோட டேட்டாவை வந்து MS SQL புரிஞ்சிக்காது. MS SQLோட டேட்டா ஃபார்மேட்டை வேர்டில் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி நிறையா அந்த போர்ட்டபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு XML கமெண்ட்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் XML கமெண்ட்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அது அந்த போர்ட்டபிலிட்டி இருக்கும். ஒரு டெக்னாலஜி இன்னொரு டெக்னாலஜிக்கு வந்து ஃபீட் பண்ணி இன்புட்டாக கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான போர்ட்டபிலிட்டி இருக்கும். அதுதான் அட்வான்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் அந்த ஃபண்டமெண்டல், அதாவது இன்ட்ரொடக்ஷன் வந்து சி ஷார்ப்பில் பார்த்தா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து சி ஷார்ப்பில் இருக்குது அப்படின்னா, இது சிமிலர் டு ஜாவா தான். ஆனால் என்ன, ஜாவாவோட 70% ஆஃப் ஜாவா ஃபியூச்சர்ஸு, ஒரு 10% C++, 5% வந்து விஷுவல் பேசிக்லேருந்து எடுத்துருக்கிறாங்க. ரிமைனிங் 15% வந்து நியூ.
இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி வந்து அந்த டெக்னாலஜி ஆட் பண்ணிருக்கிறாங்க. இப்போ ஜாவாவில் இருக்கிற மாதிரியே ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன்லாம் உண்டு. தட் இஸ் சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் இருக்குது. அப்புறம் இன்டர்ஃபேஸஸ் இதுலேயும் இருக்குது. ஏன்னா அதில் மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸில் வந்து நிறைய டிமெரிட்ஸ் இருக்குதுங்கிறதுனால தான் இந்த டேட்டா ஆம்பிகுட்டி கிரியேட் ஆகுதுன்னு C++ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி ஜாவாவில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்ஃபேஸஸ் கொண்டு வந்தாங்க. கிளாஸஸ் இல்லாமல் இன்டர்ஃபேஸஸ்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அந்த இன்டர்ஃபேஸஸ் இதுலேயும் இருக்குது. அப்புறம் இந்த ட்ரை கேட்ச் இருக்கிற எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ரன் டைம் எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் த்ரெட்டிங் இருக்குது. இதில் மல்டி த்ரெட்ஸுக்கு உண்டான த்ரெட்ஸ் இருக்குது. நேம் ஸ்பேஸ், அங்கே பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவோம், ஜாவாவில் பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்கே நேம் ஸ்பேஸுங்கிற பேரில் சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ட்ராங் டைப்பிங் அப்படின்னா ஸ்ட்ராங் டேட்டா டைப். இப்போ அங்கே வந்து நீங்கள் ட்ரூ ஃபால்ஸை கூட சியில் பார்த்தீங்கன்னா C++ல் இப்போ ஒரு இன்டிஜர் A = 5ன்னு போட்டிங்கன்னா இஃப் ஆஃப் ஏன்னு போட்டாவே ட்ரூவா ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஏன்னா நான் ஜீரோலாம் ட்ரூ, ஜீரோலாம் ஃபால்ஸு. இதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் கிரியேட் ஆகுது. ரன் டைம் எரரு, லாஜிக்கல் எரர்லாம் வந்து வரும். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ராங் டேட்டா டைப்பாக பண்ணிருக்கிறாங்க. அதாவது ஒரு டேட்டா டைப்பு இன்னொரு டேட்டா டைப்பு கன்ஃபியூஷன் வராது. ஸோ அதனால் ஸ்ட்ராங் டேட்டா டைப்பு, அதை தான் ஸ்ட்ராங் டைப்புன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் இருக்கும். கார்பேஜ் கலெக்ஷன்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடுவீங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ரேம் மெமரியில் தான், மெயின் மெமரியில் தான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான மெமரி அலோகேட் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ஸ்கோப் அவுட் ஆஃப் ஸ்கோப் வராமல் அதிலே இருப்பீங்க. பட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபரன்ஸு யூஸ் பண்ண மாட்டீங்க, ரொம்ப நேரம் யூஸ் ஆகாமல் கிடக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னேம்டு ஆப்ஜெக்டாக இருந்துடும். நேம்லெஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதை நேம்லெஸ் ஆப்ஜெக்டை தேவையில்லாமல் மெமரி ஆக்குபை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ ஸ்லோவாகும். அதுக்கப்புறம் வந்து அந்த அப்நார்மல் டெர்மினேஷன், அந்த சாஃப்ட்வேர் வந்து அப்நார்மலாக டெர்மினேட் ஆகி வெளியில் வரதுக்குண்டான சான்சஸ் எல்லாம் இருக்குது. இதை தான் கார்பேஜ் கலெக்ஷனுங்கிறாங்க. அதாவது தேவையில்லாமல் அன்வான்டாக இருக்கிறது தான் நம்ம கார்பேஜஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கார்பேஜை கலெக்ட் பண்ணுறது ஒர்க்கும் இதே பண்ணுது. உள்ளே வந்து அந்த ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஜாவாலையும் கார்பேஜ் கலெக்ஷன் உண்டு, அதே C#லையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஜாவாவில் இருக்குது. அது ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட்னா, இப்போ நம்ம ஏதாவது வந்து ஒரு எரார் வந்து ரைஸ் ஆச்சுன்னா அந்த எராரை வந்து நம்ம கேட்ச் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட் ஜாவாவிலையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. டைனமிக் லோடிங் ஆஃப் கோடு. டைனமிக் லோடிங் ஆஃப் கோடுனா அந்த கோடு வந்து ஸ்டாட்டிக்காக ஒரே முறை லோட் ஆகாமல் ஒர்க்கு முடிஞ்சால் மறுபடியும் வந்து அந்த மெமரி ரிலீஸ் ஆகிறது, தேவைப்படுறப்ப லோட் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த மெமரியும் சேவ் ஆகுது, அந்த ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாமல் அந்த ப்ராசஸிங் வந்து இதை அன்வான்டாக ப்ராசஸ் பண்ணாமல் அன்லோட் ஆன உடனே மறுபடியும் தேவைப்படுறப்ப லோட் ஆகிக்கும். அதை தான் டைனமிக் லோடிங் ஆஃப் கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபியூச்சர்லாம் ஜாவாவில் இருந்தது, அது இதுலேயும் இருக்குது. அதே மாதிரி C++ல் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கான்செப்ட் உண்டு. C++ல் ஓவர்லோடிங் பண்ணுவாங்க. பை யூஸிங் வந்து ஓவர்லோடிங்னா இந்த பாயிண்டர் அது இதெல்லாம் இதில் வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர் அரித்மெட்டிக் இன் அன்சேஃப் கோடாக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர் அரித்மெட்டிக் எடுத்துக்குது. அன்சேஃப் கோடுன்னு சொல்லி அதில் இருக்கும். அதனால் பாயிண்டர் அரித்மெட்டிக் எடுத்துக்குது. சம் வந்து அந்த சிண்டாக்டிக் டீடைல்ஸ் வந்து இதில் இருக்குது. சிண்டாக்டிக் டீடைல்ஸ் அப்படின்னா அதை நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்குறோம். அதான் இதில் ரியலி என்ன தான் கம்பேர்ட் டு ஜாவாவில் என்ன புதுசாக இருக்குதுன்னா ரெஃபரன்சஸ் அண்ட் அவுட்புட் பேராமீட்டர்ஸுங்கிறது புதுசு. ரெஃபரன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், அப்புறம் அவுட்புட் பேராமீட்டர்ஸ்னு இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவல் ஆர்குமெண்ட், ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப இருக்கிறது ஆக்சுவல் ஆர்குமெண்ட், ரிசீவிங்கில் ஃபார்மல் ஆர்குமெண்ட். ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணாலும் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகுங்கிறது ரெஃபரன்ஸ் மூலமாக பாசிபிள். அது நம்ம C++ல் வந்து அட்ரஸை பாஸ் பண்ணுறத ரெஃபரன்ஸ்னு சொன்னோம். பட் இங்கே ரெஃபரன்ஸ்னே சொல்லி ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அது C++லேயே உங்களுக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸ் உண்டு. ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் C++லேயே இருக்குது. பட் இங்கே ரெஃபரன்ஸ்னே ஒரு வந்து டேட்டா டைப் இருக்குது. ஸோ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும் போது ரெஃப் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். நம்ம ரெஃப் இன்டிஜர் A அப்படின்னு போட்டால் இட் இஸ் ஏ ரெஃபரன்ஸ் டைப். ஸோ இது என்ன பண்ணால் ஆக்சுவலில் சேஞ்ச் பண்ணாலும் ஃபார்மலில் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகும். அதுக்காக அப்புறம் யூஸ்வலாகவே நம்ம ஆர்குமெண்ட்டை பாஸ் தான் பண்ணுவோம். மறுபடியும் வந்து அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லேருந்து ரிவர்ஸில் ரிட்டர்ன் வழியாக தான் கொண்டு வருவோம். ஆனால் அதாவது ரெஃபரன்ஸுங்கிறது 2 வே. நீங்கள் பாஸ் பண்ணுற இடத்துல மாடிஃபை பண்ணலாம், ரிசீவ் பண்ணுற இடத்துலையும் மாடிஃபை பண்ணலாம். ஆனால் அவுட் பேராமீட்டருங்கிறது அப்படி இல்லை. நீங்கள் ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கு வித்தவுட் யூஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு வேரியபிள் தான் கொண்டு வர முடியும். பட் அவுட் பேராமீட்டராக போட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது நான் சொல்ல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போதே ஒரு 3 நார்மல் பேராமீட்டர், ஒரு 2 அவுட் பேராமீட்டர் போட்டிங்கன்னா 2 அவுட் பேராமீட்டரில் என்ன பண்ணலாம், ரிவர்ஸில் ரிசல்ட் எடுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த 2 அவுட் பேராமீட்டரில் ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டை அசைன் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அது ரிவர்ஸில் வரும். ஆக்சுவலாக நம்ம ஆக்சுவல் ஆர்குமெண்ட்லேருந்து
ஃபார்முலா ஆர்குமெண்ட்டுக்கு பாஸ் ஆகுது இல்லையா, அவுட் பேராமீட்டர் என்ன பண்ணுன்னா ஃபார்மல்லேருந்து ஆக்சுவலுக்கு ரிவர்ஸில் வரும். ஆனால் இதோட மெமரி வேறு, அதோட மெமரி வேறு. ரெஃபரன்ஸ் அப்படி இல்லை, காமன் மெமரி. அது ரெஃபரன்ஸ்னால் காமன் மெமரி. அதனால் ஷேர் பண்ணிக்கிறதுனால அங்கே மாற்றினாலும் இங்கே மாற்றினாலும் மாறுது. நம்ம அந்த அவுட் பேராமீட்டர் அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் அந்த இதில் எனுமரேட்டரு, இந்த ரெக்டாங்குலர் அரேலாம் உண்டு. ரெக்டாங்குலர் அரேஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த அரேஸோட ரோ காலம்லாம் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ஒரு ரோவில் 3 காலம்ஸு, அதில் நம்ம வேரியபிள் சைஸ் அரேன்னு சொல்லி ஜாவாவில் பார்த்த மாதிரியே இது. ஆனால் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் ரெஃபரன்ஸ் டைப்பாக மாற்றினதுனால ரெக்டாங்குலர் அரேஸில் என்ன நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஈஸியாக வந்து அந்த அரேவோட ஒரு சில ப்ராசஸிங் எல்லாம் இன்பில்ட் ஃபங்க்ஷனாகவே இருக்குது. அந்த மெத்தடை கால் பண்ணால் போதும். எனுமரேட்டர் தெரியும். எனுமரேட்டர் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபிக்ஸ்டாக அதில் இப்போ கலர் அப்படின்னு ஒரு எனுமரேட்டர் கொடுத்தீங்கன்னா ரெட்டு, க்ரீன், ப்ளூன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு 8 கலர்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த டேட்டா டைப்புள்ள அந்த 8 கலர்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து இப்போ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து மேரிடு, அன்மேரிடு, டைவர்ஸ்டு, இந்த மாதிரி வந்து விடோ அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க. இந்த 4 தவிர வேறு எதை கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்காது. அந்த மாதிரி அது ஏற்கனவே சீலியே இருந்த எனுமரேட்டர் தான். அங்கே இந்த எனுமரேட்டர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் யூனிஃபைடு டைப் சிஸ்டம் இருக்குது. யூனிஃபைடு டைப் சிஸ்டம்னா அங்கே வந்து நம்ம இன்டிஜரை கேரக்டர் இன்டிஜரா அப்படிலாம் மாற்றாமல் யூனிஃபைடாகவே இப்போ கேரக்டருக்குன்னு தனியாக, ஸ்ட்ரிங்குக்குன்னு தனியாகலாம் யூனிஃபைட் டைப் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில். அப்புறம் கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் இருக்குது. வெர்சனிங் வந்து உண்டு. வெர்சனிங் அப்படின்னா அதாவது டைப் காஸ்டிங் தான் வெர்சனிங்னு சொல்கிறோம். அந்த மாதிரி டைப் காஸ்டிங் பண்ணலாம். ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டாவாக டைப் காஸ்ட் பண்ணுறது பாசிபிள் தான். அப்புறம் இதில் என்ன இன்னும் இதில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த காம்பனண்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங்கில் ப்ராப்பர்ட்டிஸ் ஈவெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது புதுசு. ப்ராப்பர்ட்டி ஈவெண்ட் அப்படிங்கிறது ஈவெண்ட்களில் அந்த கிளிக்கு, டபுள் கிளிக் அந்த மாதிரி வர இதெல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ண முடியும். ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு டேட்டா மெம்பருக்கு சப்ஸ்டியூட் நேமு, அதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்புறம் டெலிகேட்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆக்ட் ஆஸ் அனதர். அதாவது C++ல் விர்ச்சுவல் டேபிள், விர்ச்சுவல் பாயிண்டர்னு சொல்லி அந்த அதாவது மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸில் வர ஒரு ஆம்பிகுட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக விர்ச்சுவல் பேஸ் கிளாஸ்லாம் ஒரு கான்செப்ட்லாம் இருக்கும். விர்ச்சுவல் பாயிண்டர், விர்ச்சுவல் டேபிள்லாம் இருக்கும். அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி டெலிகேட்ஸ்னு ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஒன் ஆக்ட் ஆஸ் அனதர் தான் நம்ம டெலிகேட்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த டெலிகேட்ஸ் கான்செப்ட் இதில் புதுசு. அப்புறம் இண்டெக்ஸருங்கிறது ப்ராப்பர்ட்டியோட கலெக்ஷன், அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸுக்கு டேட்டாவை கொண்டு போய் சேர்த்துறது, எடுக்கிறதுக்கு உண்டானது தான் நம்ம இண்டெக்ஸர்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இருக்குது அதில் இருக்கிற மாதிரியே. அப்புறம் ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட் இங்கே புதுசாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது குரூப் ஆஃப் டேட்டாஸில் இருந்து ஒன் பை ஒன்னாக ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபாரையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபாரில் வந்து அதாவது ஹவு மெனி டேட்டாஸுங்கிற அந்த கவுண்டிங் தெரியணும். இதில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு நீங்கள் 10 டேட்டாஸ் வந்து ஒரு அரேயில் இருக்குதுன்னா ஒன் பை ஒன்னாக அதை எடுக்கணும் அப்படின்னா ஃபார் i = 0, i less than 10ன்னு கொடுக்கணும். அதே 20க்கு மறுபடியும் 20ன்னு மாற்றணும். ஆனால் ஃபார் ஈச்சில் அப்படி இல்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டேட்டா மட்டும் ஒன்று எடுத்துக்கலாம். எத்தனை முடியுதோ அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஸோ அதனால் இந்த கலெக்ஷன் ஆஃப் வந்து அல்லது குரூப் ஆஃப் டேட்டாஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபார் ஈச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து ஃபார் ஈச்னு ஒன்று புதுசாக இருக்குது. அப்புறம் பாக்ஸிங், அன்பாக்சிங்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு டேட்டா டைப், பேசிக் டேட்டா டைப் இருக்கிற இன்டிஜர், ஃப்ளோட், டபுளில் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அதில் இருக்காது. அதாவது பேசிக் டேட்டா டைப்பாக இருக்கிறத ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் பாக்ஸிங். ஏன்னா ஒரு சில ஃபியூச்சர் வந்து ஆப்ஜெக்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன பண்ணலான்னா மறுபடியும் ரிவர்ஸ் ப்ராசஸுக்கு பேர் அன்பாக்சிங். அதாவது பேசிக் டேட்டா டைப் டு ஆப்ஜெக்ட் வந்து பாக்ஸிங், அந்த ஆப்ஜெக்ட் டு பேசிக் டேட்டா டைப் வந்து அன்பாக்சிங். அதில் இருக்கிற ஒரு சில ஃபியூச்சரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். அதை யூட்டிலைஸ் பண்ண பிறகு ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணலாம்னா ரிவர்ஸ் கொண்டு வருவோம். அது பேர் அன்பாக்சிங். அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இதில் இருக்குது. அப்புறம் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அந்த அட்ரிபியூட்ஸு அதை பயன்படுத்தி என்ன பண்ணலான்னா ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமில் மட்டும் வர அவுட்புட்டுங்களையோ அல்லது இன்டர்னல் ப்ராசஸையோ நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். இந்த ட்ரேஸ் பண்ணுற வசதி வந்து அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணால் ஒரு லேபிள் நேம் மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஹெட்டிங்கை போட்டு அதுக்கு கீழே கிளாஸோ ஃபங்க்ஷனோ வரும். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இன்பில்ட் அட்ரிபியூட்ஸ் இருக்குது. நாம வேணாலும் அட்ரிபியூட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற வசதியெல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து ஹெலோ வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது. இதில் அந்த hello.cs, ஏன்னா சிஎஸ் அப்படிங்கிறது தான் C# ஷார்ட் ஃபார்மாக, எக்ஸ்டென்ஷன் வந்து .csன்னு வச்சுருவாங்க. யூசிங் சிஸ்டம்னு கொடுத்துருக்குறாங்க. சிஸ்டம்ங்கிறது நேம் ஸ்பேஸ், அது இன்பில்ட் நேம் ஸ்பேஸ். அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு அங்கே நம்ம இம்போர்ட் இன்க்ளூடெல்லாம் பயன்படுத்தணும் இல்லையா, இங்கே வந்து யூசிங் அப்படிங்கிற வேர்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் எதாக இருந்தாலும், ஏன்னா இது வந்து ஜாவா மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் கூட ஒரு கிளாஸுக்குள்ளே தான் இருக்கணும்.
அதனால் கிளாஸ்னு போட்டு ஹெலோன்னு போட்டு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸுக்குள்ளே ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு போட்டு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கன்சோல் டாட் ரைட் லைனில் ஹெலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம்ங்கிறது நேம் ஸ்பேஸ், மெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க, எம்மை கூட கேபிட்டலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து ரூல் இருக்குது, அதாவது எல்லா எப்படி அங்கே நம்ம C++ ஜாவாவில் என்ட்ரி தான் இருக்கும், ஒரு ப்ரோக்ராமோட என்ட்ரி வந்து மெயின் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அந்த மாதிரி இதோட என்ட்ரி வந்து மெயின் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஆனால் இங்கே கேபிட்டல் லெட்டரில் எம் பாருங்க கேபிட்டலில் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஃபங்க்ஷனோட நேமு, கிளாஸோட நேமு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அந்த ஃபஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டலாக இருக்கும். 2 வேர்டு இருக்கிற மாதிரி வந்தால் கூட ஸ்பேஸ் விடாமல் கம்பைண்டாக கொடுத்துருவோம், ஆனால் ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலில் கொடுத்துக்குவோம். இப்போ இதில் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் கொடுத்துட்டு கன்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் கன்சோல் அப்படிங்கிறது ஒரு கிளாஸோட நேம், அந்த கிளாஸுக்குள்ளே ரைட் லைனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஹெலோ வேர்ல்டுங்கிறது நம்ம ஆர்குமெண்ட்டாக அனுப்பியிருக்கிறோம். கன்சோல் அப்படிங்கிற கிளாஸு சிஸ்டம்ங்கிற நேம் ஸ்பேஸுக்குள்ளே இருக்குது, அதனால தான் நம்ம அங்கே சிஸ்டம்னு சொல்லி யூஸிங் கொடுத்துருக்குறோம். கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்னா நம்ம அங்கே பிரிண்டப்பில் கொடுக்குற மாதிரி சி அவுட்டில் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குறதா கன்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்துட்டு ஹெலோ வேர்ல்டுன்னு போட்டுட்டு. இப்போ இதை எப்படி கம்பைல் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும், அதாவது அந்த இதுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணும்போது C# கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிவிட்டு அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் CSC ஹெலோ டாட் CS, CSCங்கிறது C# கம்பைலரோட ஷார்ட் ஃபார்ம், ஸ்பேஸ் விட்டு போட்டிங்கன்னா அதோட அவுட்புட் வந்து ஹெலோன்னு வந்துடும். இது மறுபடியும் ஜாவாவில் பண்ணுற மாதிரி ஜாவா சி ஜாவாலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்படி போட்டிங்கனாவே EXE ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும், EXE ஃபைல் கிரியேட் டேரெக்டாக EXE கிரியேட் ஆயிரும். நீங்கள் ஹெலோன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதோட அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஹெலோன்னு கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராமோட பேரில் தான் EXE கிரியேட் ஆகிருக்கும், நீங்கள் ஹெலோன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஹெலோ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து அவுட்புட்டாக வந்திருக்கும். இப்போ ஒரு C# ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரோக்ராம்னாவே இப்போ ஃபைல் F1.cs, F2.cs, F3.cs மோர் தேன் 1 CS ஃபைலும் கூட இருக்கலாம். இப்படி நிறைய ஃபைலுங்க இருக்கலாம். நேம் ஸ்பேஸ் A, நேம் ஸ்பேஸ் B, C அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு நேம் ஸ்பேஸுக்குள்ளே கிளாஸ் X, கிளாஸ் Y, கிளாஸ் Zன்னு சொல்லி நிறையா கிளாஸஸுங்க இருக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிறையா CS ஃபைலுங்க இருக்கலாம், அந்த CS ஃபைலுக்குள்ளே பல நேம் ஸ்பேஸுங்க இருக்கலாம். அது ஏற்கனவே இருக்கிற இன்பில்டு நேம் ஸ்பேஸாகவும் இருக்கலாம், இல்லை யூசர் டிஃபைன்டு நேம் ஸ்பேஸாகவும் இருக்கலாம். நேம் ஸ்பேஸுங்கிறது இட் இஸ் வந்து கலெக்ஷன் குரூப் நேம், அந்த குரூப்புக்குள்ளே நிறையா கிளாஸுங்க, ஸ்ட்ரக்சரு, எனுமரேட்டர் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஃபைலுக்குள்ளே நிறையா நேம் ஸ்பேஸ் இருக்கலாம், ஒரு நேம் ஸ்பேஸுக்குள்ளே நிறையா கிளாஸஸ் வந்து இருக்க முடியும்.